இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சி நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆளூர் ஷானவாஸ் இருக்கிறார். அவரிடம் கேட்பது நிறைய இருக்கிறாங்க, கேட்கலாம். வணக்கம். வணக்கம். தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிடுச்சு. எவ்வளவு அடிச்சாலும் தாங்க முடியல. அடிச்ச நீயே வரியா? என்னது பிஸியா இருக்கியா? சரி, நான் அடிச்சு அனுப்பிச்சு விடுறேன், நீ பாத்துக்கா. அனுப்பிச்சு விடுறியா? சில விஷயங்கள் நான் பேசிக்கலாக தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். உங்களுடைய கருத்து தான் போகணும். வக்ஃபு இந்த அமெண்ட்மெண்ட்லாம் விட்டுருவாங்க, பின்னாடி வரும். அதற்கு முன்னாடியே இந்த வக்ஃபு போர்டுங்கிறதுலையும் சொத்து பராமரிப்புங்கிறதுலையும் குளறுபடிகள் இருந்ததா? குளறுபடிகளே கிடையாது, பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சா? குளறுபடிகள் எக்கச்சக்கமா இருக்கு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? உங்களுக்கு இந்த திருத்தம் மட்டும் தான் பிரச்சனை. இதற்கு முன்னாடி வகுப்பு இருந்தாலும் எந்த பிரச்சனை இல்லை. பிஜேபி கவர்மெண்ட் இன்னைக்கு மக்களவை மாநிலங்கள் நிறைவேற்றிருக்கக்கூடிய இந்த திருத்தத்துக்கு பிறகு தான் ஒரு சந்தேகம் பிரச்சனை வரும். இதற்கு முன்னாடி பிரச்சனை வரல. ஆமா, அதெல்லாம் இல்லைங்க. இல்ல. ஓகே, இந்த திருத்தம் கொண்டு வரதுக்கு முன்னாடி ஜேபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி வச்சுட்டு இந்தியா முழுக்க, குறிப்பா தமிழ்நாடு முழுக்க போனாங்களா போலையா? போனாங்க. எல்லாருடைய கருத்தையும் கேட்டாங்களா இல்லையா? வக்ஃபு வாரியங்களுடைய கருத்தை கேட்டாங்களா இல்லையா? கவுன்சிலுடைய கருத்தை கேட்டாங்களா இல்லையா? கட்சிகளுடைய கருத்தை கேட்டாங்களா? உங்களுடைய கட்சியில அங்க பதிவு பண்ணிருக்கா இல்லையா? பண்ணிருக்கோம். உனக்கு ஓகேவா? ஓகேதான். அதனால அது சொட்டா இது நொட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, எனக்கு பழியா கோவம் வரும், அப்புறம் தூக்கி போட்டு நெஞ்சில மிச்சிட்டு. இன்னைக்கு பாராளுமன்றத்துல ரெண்டு அவைகளிலுமே உங்க கட்சி உள்பட எல்லாரும் கொண்டு வந்த தீர்மானங்கள், வெட்டு தீர்மானங்கள் எல்லாத்தையும் வச்சு டிபேட் பண்ணி கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேல விவாதம் நடந்தானே கொண்டு வரப்பட்டது. ஆமா, இவ்வளவு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க நம்ம தாவேக்கால வந்து திரு புஷியானந்த கேட்ட மாதிரி, என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? எல்லாத்துமே நீங்க ஆமான்னு சொல்றீங்க, அப்ப என்னதான் பிரச்சனை? இந்த திருத்தம் இன்னைக்கு கொண்டு வரப்பட்ட திருத்தம் இஸ்லாம் மதம் பத்தியோ இஸ்லாம் மத வழிபாட்டு முறை பத்தியோ எங்கேயா பேசுதா? சொத்து நிர்வாகம் பத்தி மட்டும் பேசுதா? அதாவது இந்த சொத்து நிர்வாகம் முழுக்க முழுக்க பள்ளிவாசல் சார்ந்தது தானே. பள்ளிவாசல இருக்க இப்ப இன்னைக்கு வந்து கொண்டு வரப்பட்டிருக்கிற சட்டத்தின் மூலம் அரசு எடுத்துக்கொள்ளும் இந்த நிலங்களை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலங்கள்ல நிறைய பள்ளிவாசல் தர்காக்கள் இருக்கு. அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்ததுல இந்த நிலங்களை மத்திய அரசு எடுத்துக்கொள்ளும், இந்த நிலங்களை மாநில அரசு எடுத்துக்கொள்ளும் எங்கேயாவது இருக்குதா? இல்ல. நம்மளை பத்தி வெளியில விசாரிச்சீங்களா? அப்படிலாம் ஒண்ணு விசாரிக்கல. அப்ப வாங்க சாமியில் கொடுத்துருவோம். இல்ல, நான் முதல் கேள்வி என்ன கேட்டேன், மத உரிமையில மத வழிபாடுல தலையிடுதா? நீங்க இல்லன்னு சொல்றீங்க. மத உரிமை மத வழிபாடு இல்லாம வக்ஃபு இல்லன்னு இல்ல சார். நம்ம வந்து இல்ல, அதாவது அது ஒரு தனியார் நிர்வகிக்க கொண்டிருக்கிற நிலம் கிடையாது, ஒரு தனியாருடைய வீடு கிடையாது. முழுக்க முழுக்க பள்ளிவாசல் தர்காக்கள் சார்ந்த ஆன்மீக காரணங்களுக்காக தான். அதுல பள்ளிவாசலே அதுல தானே இருக்கு. அத நான் புரிஞ்சுக்கிறேன். தர்காவே அதுல தானே இருக்கு. இல்ல நீங்க மாத்தி சொல்றீங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். டேய், எங்க கிட்டே வா, இந்த வரடா. இல்ல, வக்ஃபு இடத்துல தான் பள்ளிவாசல் இருக்கு, வக்ஃபு இடத்துல தான் தர்கா இருக்கு. அது சார்ந்த இடங்கள் முழுக்க வக்ஃபு தான். வக்ஃபுனாலே அதாவது அது வக்ஃபு போர்டுக்கு சொந்தமானது கிடையாது. வக்ஃபு போர்டு அதனுடைய கண்காணிப்பாளர் பேசுறது பூரா வக்ஃபு போர்டு பத்தி. போர்டுக்கு ஒரு சென்ட் இடம் கூட கிடையாது. நான் நாளைக்கு தொழுகை நடத்துறதுக்கு ஒரு இடம் கொண்டு வர முடியுமா இல்லையா? அது வந்து நான் வந்து என்னுடைய மக்கள் உருவாக்க முடியும். அது ஒரு வக்ஃபு பண்ணணும் நீங்க. அது இல்ல, அது நான் சொல்லி இப்ப இங்க பேசுறது பூரா இங்க சர்ச்சையும் சட்டத்திருத்தமும் வக்ஃபு போர்டுகள் பத்தி தான். அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடு. படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிட்டு. வக்ஃபு போர்டின் கீழ ஒரு சென்ட் இடம் கூட கிடையாது. வக்ஃபு போர்டு சொந்த வக்ஃபு போர்டு ஒரு கண்காணிப்பாளர் மட்டும் தான். அது ஒரு கவர்மெண்ட் பாடி. ஆமா, அதத்தான் அது கவர்மெண்ட் பாடி. அது அவ்வளவுதான். ரொம்ப கரெக்டா. நான் எங்க நான் அங்க நீங்களே வந்துட்டீங்க. அப்ப அந்த கவர்மெண்ட் பாடியில என்ன பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு மத ரீதியா? மதம் அங்க எங்க தலையிட்டுச்சு? மதமா பண்றாங்க, பிஜேபி பண்றாங்க, இந்து மதமா பண்றாங்க, எங்க வந்துச்சு? ஐயோ, சனியை தடவோட ஆரம்பிச்சிருச்சே. நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. ஹலோ, திருத்தம் என்ன சொல்லுது? உங்களுக்கு ஏன் அடிக்குது? நீங்க எதிர்த்தீங்கல்ல, நீங்க வந்து அழைத்து கட்சி கூட்டம் போடுறீங்கல்ல, எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களா, பாராளுமன்ற சண்டை போடுறீங்களா, எதுக்குங்கிறது எனக்கு. அப்ப மத ரீதியான தலையீடு இல்லைங்கிறத நீங்க சொல்லிட்டீங்க. ஒண்ணு. அடுத்து மத ரீதியான இது மதத்தையும் இதையும் பிரிச்சு பார்க்க முடியாதுன்னு. வக்ஃபு என்பதே மதத்துக்கானது தானே. அது வேற ஏதோ மதத்துக்காக தான் சார். இனிமேலும் மதத்துக்காக தான் சார் இருக்க போகுது. இனிமே வர இந்து மதத்துக்கு போதா, கிறிஸ்துவ மதத்துக்கு போதா? இந்து அறநிலையத்துறைங்கிறது இந்து கோயில்களை நிர்வகிக்கிற ஒரு அமைப்பு தானே. இந்து கோயில் சொத்துக்களை, கோயில்களை வந்து இந்து கோயில்கள் இல்ல, இந்து கோயில்களின் சொத்துக்களை. அதே மாதிரிதான் வக்ஃபும் அப்படிதான். அதான் எக்ஸாக்ட்டா சொல்றேன். அதுதான். ஆனா நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காரா? வழிபாடு இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்காரா? வக்ஃபு அமைச்சர் இருக்காரு. யாரு? ஏன் தமிழ்நாட்டுல இருக்காரு அமைச்சர்? என்ன பண்றாரு? மரத்து நிழல நீ பாட்டுல ராசா கணக்கா தூங்குனே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கிறியா? காலை நீட்டுனே. அடடா, உண்மையிலேயே ரொம்ப நல்ல வேலை தயாரிக்கான்.
ரஹ்மான் கான் அமைச்சராக இருந்தபோது மதுரையில் வந்து நான் வகுப்போடைய கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன். எனக்கு தெரியாது, நான் தினமலரில் ரிப்போர்ட்டராக இருந்தேன். நம்ம கலந்துக்க முடியாது, இண்டோர் மீட்டிங்கு. அங்கே நடந்த சண்டையை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் ஏற்கனவே ஆணையரில் பதிவு பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு உறுப்பினர்களும் அவன் அந்த லேண்டை வச்சுக்கிட்டான், இவன் இந்த லேண்டை வச்சுக்கிட்டான், அவன் அதை கொடுக்க மாட்டான், அது எப்படி காசு தெரியுமா, இந்த சண்டை தான் ஓடிச்சே தவிர வக்பு நிலங்களை எப்படி வந்து வக்புக்கு பயன்படுத்துறது, மசூதிக்கு பயன்படுத்துறது ஓடலை. உங்க தயவுல எனக்கு 45 வட்டத்துல தலைவர் உதவி கொடுத்தீங்க. ஆமா, அந்த சின்னசாமிக்கு செயலாளர் பதவி கொடுத்தீங்க. அதை நான் மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க. எல்லாமே நான் தாங்கிறோம், கொஞ்சம் கண்டிச்சு வைங்களேன். கண்டுபிடிக்க முடியல. இப்ப தமிழ்நாடுக்கு மட்டுமா அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கீங்க? அடுத்த அழகான பாயிண்ட்க்கு வந்தீங்க. மாநில அரசு தான் நிரப்பணும். அப்ப மாநில அரசு தானே இருக்கு, நீங்க பிஜேபி கவலைப்படுறீங்க. மத்திய அரசு என்ன செய்யுது? ஆக்ட், சென்ட்ரல் ஆக்ட். ஆமா, ஆனா நிர்வகிக்கக்கூடிய யாரு? நிர்வகிக்கிறது மாநில அரசின் வக்பு வாரியம். அதான் இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டுக்கு ஏதாவது திமுக ஏதாவது செஞ்சிருமா? செய்யாது. ஏன் குழப்பறீங்க? ராஜ் செம்மையா யோசிச்சுக்கிட்டு இருக்கா மச்சான். ஐயா இந்த அங்கிள் அழுறாரு. நீங்க மாநில அரசுக்கு தாங்க அதிகாரம் இருக்குது. நீங்க தான் சொன்னீங்க மாநில அரசு தான் நியமிக்கணும், மாநில அரசு தான் நிர்வகிக்கணும். நீங்க ஆக்டை யார் கொண்டு வர்றா? சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஆக்டா வந்தானே கொண்டு வருவாங்க. எல்லா ஆக்டையும் வக்ஃப் போர்டு தான். வக்ஃப் போர்டு விஷயத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொண்டு வராங்க. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் 2013 யார் கொண்டு வந்தா? 2013 யார் கொண்டு வந்தா? 95 யார் கொண்டு வந்தா? அப்பம்லாம் இந்த அளவுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிரான அம்சங்கள் இல்லல்ல அதுல. ஆமா, ஏன்னா திருச்செந்துறை கோயில்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்து நிக்குது. திருச்சி பக்கத்துல உங்களுக்கு தெரியும் ஒரு சில கேஸ்கள். அது ஏன்னா அது எப்படி ஒரு சில கேஸ் வரும்? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கண்காணிக்கிறேன். உனக்கு தக்காளி சட்னி என்ன இட்லி ஆகணுமா? திருச்செந்துறை கோயிலும் திருச்செந்துறை கோயிலுக்கு சுத்தி இருக்கக்கூடிய கோயிலுக்கு சொந்தமான நிலங்களும் வக்பா நிலமா எப்படி மாறும்? பொது அதாங்க, கோயிலை யாரா வக்பு கொடுக்க முடியுமா? நீங்க உங்க லேண்ட நீங்க கொடுத்தீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன். பொது சொத்தா இருக்கும்போது அதை விக்கிறது வாங்குறது நடந்துட்டு இருக்கனால விக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. எது பொது சொத்து? கோயில் நிலம் எப்படி பொது சொத்தாங்க? தெரியுதா? ஏன் சொத்தை நான் விப்பேன், அடகு வைப்பேன், அக்கா பிரிப்பேன். அதை கேட்க நீ யாரியா? நானா? இல்ல நீ பண்ற படிடா. இது உங்கள் சொத்து. மறக்க போறாங்க ஐயா. இது உங்கள் சொத்து. நம்ம நினைச்சதெல்லாம் வக்ஃப் போர்டு வக்ஃப்னு அறிவிச்சிருமா? அப்படி முடியாது. பண்ண முடியுது. இதெல்லாம் ஒரு போப்பாடா. என்ன பார்லிமெண்டையே வக்ஃப் போர்டுங்கறாங்க, வக்ஃப் இடம்ங்கறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, அப்படினா சுப்ரீம் யாராயிடுது? டிஸ்பியூட்ல இருக்குது. அது இன்னும் முடிவாகல, டிஸ்பியூட்ல இருக்குது. அப்ப டிஸ்பியூட்ல இருந்தா என்ன ஆகும்? இப்ப பார்லிமெண்ட்ங்கனால பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு முருகேசன் உட்கார்ந்து இருக்கான், அவன் லேண்ட வந்து நீங்க வக்ஃப்னு சொல்லிட்டீங்க, எந்த கோர்ட்டுக்கு போவான்? யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபேலா வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாருடா. இந்த மாதிரி பார்க்கல. அரசு இடத்துல கோயில் இருக்கும், புறம்போக்கு இடத்துல கோயில் இருக்கும். அந்த இடத்துல அரசு போய் இது ஏன் இடம்னு சொல்லுங்க. அரசு இடத்துல கோயில் இருந்ததா ஒரு கணக்கு கிடையாது. கோயில் இடத்துல அரசு இடத்துல 1000 கணக்கு காட்டுறேன். மாறி மாறி இருக்கு. மாறி கிடையாது. ரெண்டு இடத்துல கேஸ் நடக்குது. எத்தனை கேஸ் நடக்குது? நீங்க சொல்லுங்க ஒண்ணே ஒண்ணு. நான் நாளைக்கு எடுத்து போறேன். நீங்க எனக்கு ஒண்ணு அனுப்பி நாளைக்கு எடுத்து போறேன். இல்ல நீங்க போறதுக்கு மாதிரி சொல்ல முடியாது. அறநிலையத்துறை இடத்தை விற்று இருக்கிறது. அதே மாதிரி கோயில் இடத்தை அட பாவிகளா, பாவம் பண்ணிட்டீங்கப்பா, பாவம் பண்ணிட்டீங்க. பாவமா? ஆமாப்பா.